ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். கடந்த 2 வாரமாக எங்கள் ஏரியாவில் அப்படி ஒரு வெயில். பகலில் வெயிலில் காய போட்டிருக்க துணியை எடுக்க போயிட்டோம் அப்படின்னா கண்ணெல்லாம் கூசுற அளவுக்கு வெயில்னா பாருங்களேன். எனக்குமே காலையில் கொஞ்சம் வெயில் தான் இருந்துச்சு. திடீர்னால நல்ல ஒரு மழை மட்டும் இல்லை, நல்ல காத்தும் இருக்குது. ஃபர்ஸ்ட் மழை கொஞ்சம் தூத்த தான் ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துல மழை காலத்துல மழை பெய்யற மாதிரி நல்ல குளிர மழை பெஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ள நிழல்ல இருக்க நம்மளுக்கு இந்த மழை நல்ல இதமா இருக்குதுன்னா அந்த வெயில்ல நிக்கிற மரங்களுக்கு எவ்வளவு இதமா இருக்கும். இருக்கிற மேகங்களை பார்க்கும்போது இன்னைக்கு பகல் ஃபுல்லும் மழை தான் இருக்கும் போல இருக்கு. எப்போ போல காலையில 5 மணிக்கு எழும்பி ஜெசிகா ஆகாஷுக்கு ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் டெய்லி இருக்கிற கிளீனிங் வேலைகள் தான். கிளீனிங் வேலைகளை ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்து ஆரம்பிக்கேன். பெட்ரூமை கிளீன் பண்ணிட்டோம், பெட்டை கிளீன் பண்ணிட்டோம்னாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றி 3 நாள் ஆயிட்டு, அதனால அதையும் சேஞ்ச் பண்ணிட்டு கிளீன் பண்ணா இன்னும் நீட்டா இருக்கும் போல இருக்கு. ஸோ ஒன்னொன்னா மெதுவாக வேலைகளை தொடங்கி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே சொல்லிட்டேன் நான் புது கிச்சனுக்கு மாறி இருக்கேன்னு. என் புது கிச்சனும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபான அதிக நேரம் இருக்கிறதும் அந்த கிச்சன் தான். எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை கொஞ்சம் ஆர்கனைஸ்டா வைக்கிறதுக்கும் டெய்லி குக்கிங்க்கு எனக்கு யூஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் பொருட்களும் வாங்கியிருந்தேன். கிச்சன்ல நியூவா ஆட் ஆயிருக்கிற அந்த திங்ஸ் எல்லாமே என்னோட ஒவ்வொரு குக்கிங்க்கும், குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றது மட்டும் இல்லாம வீட்டுல நார்மலா சமைக்கும் போதும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அதை பத்தின டீடைல் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிச்சனை ஏன் மாத்தினேன், இந்த புது கிச்சன் எதுக்காகங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தேன். முட்டைல ஒரு சின்ன பிரச்சனை, படி ஏறி இறங்க முடியல. என்னோட பெட்ரூம் இருக்கிறதோ மேல. ஜெசிகாவும் ஆகாஷும் ஏன் சமையல தான் விரும்புறாங்க. அவங்களுக்காக குக் பண்றதுக்காக டெய்லி நான் கீழே இறங்கி மேல ஏற வேண்டியதா இருக்கு. ஓகே, பெட்ரூமை கீழே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்க 2 பேரும் நான் இல்லாம தூங்குற மாதிரி இல்ல. இப்படி சில பல காரணங்கள்னால என்னோட கிச்சனை மாத்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு இந்த கிச்சன் தான் என்னோட கிச்சன். காலும் சீக்கிரம் சரியாயிரும். அதுக்கப்புறம் என்னோட கிச்சன்ல எனக்கு பிடிச்ச மாதிரி குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன மாதிரியே என்னோட கிச்சனை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு தெரியுது. காட்ஸ் கிரேஸ் எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். அதுக்கப்புறம் உங்களோட என்னோட ஃபேவரட்டான கிச்சனுக்கு போயிடலாம். ஒரு வழியா ஜெசிகாவோட பெட்ரூமை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஜெசிகா ரூம், ஆகாஷ் ரூம்னு பெயர் வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட திங்ஸ் மட்டும் தான் அங்கே இருக்கும். ஆனால் படுக்கிறது இருக்கிறது எல்லாமே இந்த பெட்ரூமில் தான். ஜெசிகா ரூமில் இருக்கிற பெட்டை அவள் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டா. படிக்கிற டைமோ விளையாடுற டைம் மட்டும்தான் அந்த பெட்டில் உட்காந்துருப்பா. அதனால அந்த பெட்ஷீட்டை வாரத்துக்கு ஒரு நாள் மாத்துறேன் அப்படின்னா, இது நாங்கள் 4 பேர் தூங்குற பெட்டு. ஸோ வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 வாட்டியாவது பெட்ஷீட்டை ஃபுல்லும் சேஞ்ச் பண்ணிடுவேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் மழை. கடந்த 2 வாரம் நல்லாவே வெயில். என்னதான் ஏசி போட்டாலும் ரொம்ப ஸ்வெட் ஆகுது. பெட்ஷீட் கூட தாக்கு பிடிக்கும், ஆனா பில்லோ கவர் எல்லாம் தாக்கு பிடிக்காது. அதனால பெட்ஷீட்டை மாத்திரணும் இல்லையோ பில்லோ கவரை கண்டிப்பா மாத்திரணும். பில்லோன்னு சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த பெட்ல இருக்கிற பில்லோல 2 பில்லோ பியோர் இலவம் பஞ்சு பில்லோ. யூஸ் பண்ணா அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். 10 நாளைக்கு ஒரு வாட்டி நல்ல வெயில்ல வச்சு தட்டி எடுத்துட்டோம்னா ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஆயிரும். ஆனா அந்த பெட்டு கூட கிடைக்கிற பில்லோவை கிளீன் பண்றோங்கிற பேர்ல துவைக்கலான்னு துவைச்சோம்னா உள்ள இருக்க காட்டன் எல்லாமே ஒவ்வொரு சைடும் ஒதுங்கிருது. இல்ல வெயில்ல வச்சு எடுப்போம்னா அந்த துணி என்னமோ யூஸ் பண்ணவே கம்ஃபர்டபுளா இல்ல. பெட்டோட கிடைக்கிற பில்லோக்குள்ள நீங்க எப்படி கிளீன் பண்ணுவீங்க அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெட்டுக்கு மேலே எப்போவுமே ஒரு உள்ளன் பெட்ஷீட், நல்ல திக்கான பெட்ஷீட்டை விரிச்சிட்டு அதுக்கு மேலே தான் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த காட்டன் பெட்ஷீட்டுகளை விரிப்பேன். நம்ம இந்த பெட்ஷீட் விரிக்கும் போது சைடெல்லாம் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக பெட்டு கலையாது. பிள்ளைங்க 2 பேரும் காலையில் எழும்பும் போதே பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு எழும்ப சொல்லி பழக்கியிருக்கேன். லீவ் நாட்களில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கூல் டேஸில் அவசர அவசரமாக எழும்பி கிளம்புவாங்க. அந்த டைமில் அவங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பெட்டை விரிச்ச பிறகு ரூமை பார்த்தா கொஞ்சம் நீட்டாக ஃபீல் ஆகுது. டெய்லி அழுக்காகிற துணிகளை அன்னன்னைக்கு துவைச்சி எடுத்துட்டோம்னாலே வீடு நீட்டா இருந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, துவைச்சி காய வச்ச துணிகளையும் மடிச்சு அங்கங்க வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டா இருந்த மாதிரி இருக்கும் வீடு. காலையிலே ஜெசிகா மிஷின்ல துணி துவைக்க போட்டுட்டு போயிருந்தா. இப்ப துவைச்சு முடிச்சுட்டு அதை எடுத்துட்டு கொண்டு வந்த பெட்ஷீட்டுகளை துவைக்க போட்டிருந்தேன்.
ஆல்ரெடி மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. அதனால இப்ப துவைச்சு காய போட்டுட்டோம் அப்படின்னா, 2வது எடுத்து 2 நாளைக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். சம்டைம்ஸ் மழை அதிகமாச்சு அப்படின்னா பவர் கட் கூட ஆயிரும். இருந்தாலும் இன்னைக்குள்ள துவைச்சு முடிச்சிரும், எடுத்து காய போட்டுறலாம். இந்த 2 பெட்ஷீட்டுமே காட்டன் பெட்ஷீட் கொஞ்சம் மெல்லிசா தான் இருக்கும். அதனால ரூமுக்குள்ள போட்டு ஃபேன் போட்டு விட்டாலே ஈஸியா காஞ்சிரும். இப்ப எடுத்து வச்சிருக்கிற துணிகள கையோட காய போட்டுட்டேன் அப்படின்னா, அதுவும் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப இருக்கட்டும் கொஞ்சம் கழிச்சு காய போடலாம்னு நெனைச்சோம்னா, மத்த வேலை செய்யும்போது, இங்க ஒரு வேலை பெண்டிங் இருக்குன்ன மாதிரியே இருந்துட்டு இருக்கும். இப்ப வீட்டுக்கு ஹெல்ப்புக்கும் ஒரு அக்கா வராங்க. நேத்து ஈவ்னிங் அவங்க தொடைக்க வேற செஞ்சிருந்தாங்க. அதனால இப்ப பெட்ட விரிச்சதுனால கொஞ்சம் தூசி இருக்கு. அத மட்டும் லைட்டா பெருக்கி விட்டுருதேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. காத்தும் இருந்தாலும் தூசி ரொம்ப வீட்டுக்குள்ள வராது. அப்ப அழுக்காகாதேன்னு நினைப்போம். போட்டிருக்க ஃப்ளோர் ஒயிட் கலருங்கிறதுனால வெளியில போயிட்டு உள்ள வந்தாலே ஃபுட் மார்க்கா தான் இருக்கும். இந்த வேலைகள் இல்லாம டெய்லி காலையில 1 ஹவர் இருக்கும். இத ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருந்தாலே இதே ஒரு பெரிய எக்ஸர்சைஸா இருக்கும். பெய்யுற மழையும் வானத்தையும் பார்த்தா இப்போதைக்கு வெறிக்கிற மாதிரி இல்ல. சரி, இங்க தான் மழை பெய்யுதுன்னு சொல்லி மழைய பார்த்தா மழையே இருந்த இடம் தெரியல. மேகம் அவ்வளோ மூண்டு போயிருக்கு. மழை விரிச்ச பிறகு இந்த இடத்துல இருக்கிற மழைய காட்டுறேன். போன வீக்கெண்ட்ல தான் கவனிச்சேன். வீட்ல ரைஸ் இல்ல, பருப்பு இல்ல, ஏன் பிஸ்கெட் கூட இல்ல, எல்லாம் காலியா போயிருக்குன்னு. அதுவும் இந்த புது கிச்சன்ல எல்லாமே புதுசா தான் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கிராசரிஸ் வாங்கி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். இதை ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டில்களை கழுகி காய வச்சுட்டோம் அப்படின்னா ரீஸ்டாக் பண்றதுக்கும் ஈஸி, கிளீனா இருந்த மாதிரியும் இருக்கும். புது கிச்சனும் வேற, இருக்கிற திங்ஸ்களும் நல்ல புதுசா இருந்த மாதிரி இருக்கும். நைட்டே கழுகி காயவும் வச்சிருந்தேன். பாட்டில்கள் எல்லாமே நல்லா காயவும் செஞ்சிருக்கு. செட் ஆஃப் 4 வரக்கூடிய இந்த கிளாஸ் கண்டெய்னர் ஹை போரோசிலிகேட் கிளாஸ் கண்டெய்னர். இது ரிப்பா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. இதுல திங்ஸை ஃபில் பண்ணி நம்ம பேண்ட்ரிலயோ கிச்சன்லயோ ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமா கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல கொடுத்துருக்கிற லிட்டு பேம்பு வுட்ல செஞ்சது. கொஞ்சம் லைட் வெயிட்டாவும் இருக்குது. இதுல கொடுத்துருக்கிற சிலிக்கான் சீல்னால லிட்டு ஏர் டைட்டாவும் இருக்கும். இந்த கிளாஸ் கண்டெய்னரை நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க, நம்ம ஆஃபீஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பேப்பர் கிளிப்பு, ரப்பர் பேண்டு, புஷ்பின்னு இப்படி எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லை கிச்சனில் தான் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் முந்திரி பழம், முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா அப்படி நட்ஸ் ஐட்டம் போட்டு ஸ்டோர் பண்ணால் கூட பார்க்க சூப்பராக இருக்கும். இதுல நம்ம 1 கிலோ அளவிலான பொருட்களை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இது கிளாஸ் கண்டெய்னருங்கிறதுனால ஒரு பொருள் தேவைக்காக 10 கண்டெய்னரை ஓபன் பண்ணி பார்த்து திங்ஸை எடுக்கணுங்கிறது இல்ல. வெளியில இருந்து பார்க்கும் போதே நல்லா கிளியரா தெரியுதுங்கிறதுனால ஈஸியா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இதுல வுட் லிட், அதுவும் ஏர்டைட் சீல் இருக்கிறதுனால புக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவசரப்பட்டு ஈரக்கையினால தொட்ட பொருளை எடுத்து யூஸ் பண்ணிட்டாலோ இல்லைன்னா பதத்து போறதோ பூச்சிகள் வர்றதோ இருக்காது. வாங்கி ஸ்டோர் பண்ற பருப்பு வகைகளை ரொம்ப நாள் வரை நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்ப இதை நான் கிச்சன்ல யூஸ் பண்றேன்னா இந்த பருப்பு வகை, தானிய வகை மட்டும் இல்லாம நல்ல கைக்குத்த லெவலு, பாஸ்தா, சேமியா, ட்ரை கோகனட் இல்ல துருவி வச்ச வெள்ளத்தை கூட இதுல ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த வாட்டி இந்த பருப்புகள் எல்லாமே நான் காலியான பிறகு தான் வாங்கியிருக்கேன். இந்த கண்டெய்னர் கிளாஸா இருக்கிறதுங்கிறதுனால நம்மளுக்கு திங்ஸ் குறையவே விசிபிளா தெரியும். முடியறதுக்கு முன்னாடியே இல்லைன்னு இல்லாம ஃபர்ஸ்ட்லேயே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நிறைய திங்ஸ் வாங்குறோம், இப்போ 2 கிலோ 3 கிலோ வாங்குறோம் அப்படின்னாலும் ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளை இதுல போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கன்வீனியன்ட்டாவும் இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும்.
ஜெசிகாக்கும் ஆகாஷுக்கும் ஈவினிங் பஸ் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்காக எப்பவுமே ஸ்நாக்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். இந்த ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக இப்ப கொஞ்ச நாளா இந்த கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜாரோட கேப்ல இருக்கிற அந்த குட்டி பேர்ட் டிசைன் பார்க்கவே அவ்வளவு கியூட்டா இருக்கு. அதனாலயே இதை செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு மட்டும் தான் இல்ல, ஜெசிகா ஆகாஷுக்குமே இந்த ஜார் ரொம்ப பிடிக்கும். அதனாலயே இந்த ஜார் கொஞ்சம் ஸ்பெஷல். இதுல பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்காக வாங்குற வேர்க்கடலை, வாழைக்காய் சிப்ஸ், மக்கானா, ஸ்வீட்டு, குக்கீஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்படி வாங்குற எல்லா ஸ்நாக்ஸையும் இதுல போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த வாரத்துக்காக வாங்கியிருந்த வாழைக்காய் சிப்ஸையும் மக்ரூமையும் இதுல ஸ்டோர் பண்றேன். இப்போ இந்த கிளாஸ் ஜாரோட டிசைன் பார்க்கும்போது பாஸ்கெட் வியூ பேட்டர்ன்ல இருக்கிறதுனால நம்ம பிடிக்கும் போது நல்ல கிரிப்பாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த செராமிக் ப்ளூ கலர் பேட் இருக்க அந்த லெட்ல இருக்கிற கேஸ்கெட்னால லிட் ஜாரோட பெர்ஃபெக்ட்டா க்ளோஸ் ஆயிருக்கும். இதனால உள்ள இருக்கிற திங்ஸும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இதுல ஒரு 1 கிலோ ஒரு 1.25 கிலோ திங்ஸை பெர்ஃபெக்ட்டா ஸ்டோர் பண்ணிடலாம். நான் இதை கவுண்டர் டாப்லேயே ஸ்டோர் பண்றேன். பார்க்கவும் அழகா இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கும். என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குங்கிறதும் நல்ல விசிபிளா தெரியும். காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸும் லஞ்சும் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் காய்கறிகள் மீதி இருந்து அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கேன். இந்த கண்டெய்னர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோட கலரும் டிசைனும் மட்டும் இல்லாம சிலிகான் கேஸ்கெட்டோட வரக்கூடிய அந்த ஏர்டைட் பிபிஏ லிட் தான். இது உள்ள ஸ்டோர் பண்ணி இருக்கிற அந்த ஃபுட் ஐட்டத்தை நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் கிறிஸ்பியாவுமே வச்சிருக்கோம். இதுல 4 கிளிப் லாக் இருக்கிறதுனால இது லீக்கேஜ் ப்ரூஃப். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அது ஸ்பெல் ஆகாது. அது மட்டும் இல்லை, எங்கேயாவது போகும்போது நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னாலும் அது மெஸ் ஆகாம இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லை கிச்சன் கேபினெட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நிறைய இடத்தையும் ஆக்குபை பண்ணாது. போன வாரத்தில் ஒரு நாள் ஜெசிகா இதில் கஞ்சி எடுத்துகிட்டு போயிருந்தா. கொஞ்சம் கூட லீக் ஆகலை. இதை நம்ம அப்படி லஞ்ச் பாக்ஸு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ எதுக்காக இந்த காய்கறிகளெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் அப்படின்னா, காலையில் எழுந்த நேரத்தில் இருந்து கொஞ்சம் உடம்புக்கே நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சூடாக குடித்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் சிறுபருப்பு வச்சு கொஞ்சம் சூப்பு மாதிரி வச்சோம்னா ரொம்ப சிம்பிளாகவும் வச்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சூப் வைக்கிறதுக்காக நான் அந்த போரோசிலிகேட் கிளாஸ் பாட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கிளாஸ் பாட்டை யூஸ் பண்ணும்போது கேஸில் வச்சா உடஞ்சிருமோன்னு கொஞ்சம் பயந்து தான் யூஸ் பண்ணேன். பட் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்னே சொல்லுவேன். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வில் சேஃபாக வச்சு நம்ம குக் பண்ணிக்கிடலாம். சூப்புக்காக தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். பிள்ளைகளுக்கு காலையில் லஞ்ச் பேக் பண்ணும்போதே கொஞ்சம் சிறுபருப்பாக நல்லா அவிச்சு கொஞ்சம் அடிச்சும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சமைக்கும் போது தண்ணியை கொதிக்க வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொதிச்சிட்டான்னு சொல்லி அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் அந்த தேவையே இல்லை. கிளாஸுங்கிறதுனால வெளியிலேருந்து பார்க்கும்போதே தண்ணி எந்த கண்டிஷனில் இருக்குது, கொதிச்சிட்டா அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ சூப்புக்காக கொதிக்கிற தண்ணியில் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் காணும் கேரட்டை மட்டும் உள்ள சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுறேன். கூடவே புளிப்புக்காக ஒரு தக்காளி கொஞ்சம் விதையை நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்து கொதிக்க விடுறேன். இங்கே காய்கறிகள்லாம் வெந்துட்டுருக்கு. பார்க்கும்போது எவ்வளோ விசிபிளாக சூப்பராக தெரியுது பாருங்க. நம்ம இப்படி பார்க்கும்போதே காய்கறி என்ன மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெந்திருக்கா இல்லை என்ன ஸ்டேஜில் இருக்குது, தண்ணி எந்த அளவில் இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இது நல்லா கொதிக்கும் போது இதுலேருந்து வர ஸ்டீம் எல்லாமே இந்த லெட்டில் இருக்க ஹோல் வழியாக வெளியில் வந்துடுது. செத்த காய்கறிகள் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்குள்ள தாளிக்கிறதுக்காக பூண்டையும் மல்லியில கொஞ்சத்தையும் கட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பூண்டு ஸ்டோர் பண்ணி இருக்கிற கண்டெய்னர் இருக்கிறதுலே ஸ்மால் சைஸு. இந்த காய்கறிகளை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஏதோ எனக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால நான் அதை விரும்ப மாட்டேன். ஆனால் இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்த பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்த மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதேமாரி கொஞ்சம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சோம் அப்படின்னா காலையில் குட்டீஸ்க்கு அரக்க பறக்க லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதே மாதிரி தான் இந்த மல்லி இலையும். மல்லி இலையை எப்படி வச்சாலும் 2 வாரத்துக்கு சரியா இருக்கும். ஆனா இதுல நான் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்ச பிறகு 1 மந்த் ஆனாலும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இதுக்கும் நான் கீழே டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணல. நம்ம நான்வெஜ் சமைக்கும் போது எல்லாம் அந்த மல்லி புதினா மஸ்டா நம்மளுக்கு தேவைப்படும். ஏன் ரசம் வைக்கும்போது அதுவும் இந்த மல்லி இலை இல்லாம வச்சோம்னா நல்லாவே இருந்த மாதிரி இருக்காது. புதினா முன்னாடி இருந்தே மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்கேன். தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக அதில் இருந்து பறிச்சுக்கிடுவேன். மல்லியில் மட்டும்தான் பார்த்து பார்த்து ஸ்டோர் பண்ணணும். இங்கே சூப்புக்காக வேக வச்சுருந்த கார்னு, கேரட்டு, தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நான் பருப்பு அவிக்கும் போது மஞ்சள் ஒன்றும் சேர்க்கல. அதனால இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கிடுறேன். இப்போ இதில் நல்லா வேக வச்சு அடித்து வச்சிருக்கிற சிறுபருப்பையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எனக்கு இந்த தால் சூப்பு கொஞ்சம் இப்படி தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க கொஞ்சம் திக்காக வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பருப்போட அளவை கூட்டிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி உள்ள சேர்த்துருங்க. இப்போ சூப்பு நல்லா கொதி வந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ஸ்டீல் தடுக்கா பேன் தான். இந்த பேனை நம்ம ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கிடலாம், இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இதில் கொடுத்துருக்கிற ஹேண்டில் நல்லா லாங்காகவும் இருக்குது. அதே சமயம் பாத்திரத்தை இண்டக்ஷனில் வச்சு நம்ம சமைக்கும் போது இங்கே சரியாத அளவுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் நல்லா ஹெவியாகவே இருக்குது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறது இன்னொரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். இப்போ பேனை அடுப்பில் வச்சு அது கொஞ்சம் ஹீட்டான பிறகு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிடுதேன். தேங்காயும் நல்லா ஹீட்டான பிறகு கொஞ்சமாக ஜீரகமும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விடுதேன். சேர்த்த பூண்டு நல்ல பொன்னிறமாக வதங்கின பிறகு வெந்துட்டு இருக்க காய்கறிகள் கூட அந்த பருப்பு சூப்பு கூட உள்ள சேர்த்துறதேன். இந்த பூண்டு ஜீரகத்தை பொரிச்சு சேர்க்கறது சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும். இப்போ சூப்பை கொஞ்சம் சிம்மிலையும் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த அஞ்சரை பெட்டியை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ல கேட்பீங்கன்னு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன். இது என்னோட ரொம்ப நாள் விஸ்லிஸ்டில் இருந்த ஸ்பெஷலான மசாலா பாக்ஸு. இந்த மசாலா பாக்ஸை நான் நெஸ்டிஷியாவிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த அஞ்சரை பெட்டியை பார்க்கும்போது என்னோட பாட்டி, என்னோட அம்மா கிச்சனில் வச்சிருக்கிற அந்த அஞ்சரை பெட்டி ஞாபகம் தான் வருது. இந்த அஞ்சரை பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இருக்கிற மசாலாக்களோட வாசனையினால அந்த பாக்ஸே ஃபுல்லாகி போயிருக்கும். நெஸ்டிஷியாவிலேருந்து பார்த்து பார்த்து வாங்கின இந்த அஞ்சரை பெட்டியில் மொத்தம் 7 கிண்ணங்கள் இருக்குது. இதில் ஒன்றில் 100 கிராம் அளவுள்ள பொருட்களை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டெய்லி ஒவ்வொரு நேரம் குக்கிங்க்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தாளிக்கக்கூடிய பொருட்கள், மசாலா பொருட்கள் நான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, உளுந்து, சோம்பு, மஞ்சத்தூள், இப்படி மசாலாக்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம குக்கிங்க்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒவ்வொரு பாக்ஸாக திறந்து ஒவ்வொரு பொருளையும் எடுக்க தேவையில்லை. இந்த ஒரு பாக்ஸை எடுத்தால் போதும், தாளிச்சிடலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கொஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி ட்ரையான துணியோ இல்லை லைட்டாக ஈரம் இருக்கிற துணியோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா அப்படியே புதுசு மாதிரி ஆயிரும். இந்த பிராஸ் மெட்டீரியல்லையே உள்ள ஸ்பூனும் இருக்குது. இந்த ஸ்பூனோட ஹேண்டில்லையும் மூடிலையும் நல்ல எம்போஸ்டாக ஃப்ளோரல் டிசைனும் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நான் இப்போ கடுகு, மிளகு இப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பிரியாணிக்கு தாளிப்போம்ல, அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அது கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுலேயும் முக்கியமாக நம்ம இந்தியன் குக்கிங்க்கு இந்த மசாலா பாக்ஸ் ரொம்பவே முக்கியம். இப்போ சூப்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் சூப்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெப்பர், ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் தூவி 1 நிமிஷம் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடுதேன். தாளிக்கும் போது கவனிச்சிங்களான்னு தெரியல, இந்த ஆயில் டிஸ்பென்சரும் நான் நெஸ்டிஷியாவில் இருந்தால் வாங்கியிருக்கேன். இதில் 2 ஆப்ஷனல் இருக்குது. நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம், போரும் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றணுங்கும் போது இந்த மேலே இருக்க கேப்பை ஓப்பன் பண்ணி தேவைக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். அதே சமயம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். இது நம்ம காய்கறிகள் ரோஸ்ட் பண்ணும்போது, இல்லை ஒரு சாலடை ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது, இல்லை ஏர் ஃப்ரையரில் ஏதாவது குக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இப்படி ஸ்ப்ரே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸஸ் ஆயில் கொஞ்சம் கூட வெளியில் வராது. நான் பழைய பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆயில் ட்ராப் லீக் ஆகி கீழே ஃபுல்லும் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டி இந்த எண்ணெய் காலியாக்கி திருப்பி ரீஃபில் பண்ணும்போது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியிலையும் கழுகி நார்மலாக நம்ம பாத்திரங்களுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்வாஷர் ஜெல்லால் லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா கிளாஸ் பாட்டிலில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் புதுசு மாதிரி ஆயிரும். இதை இப்போ நான் ஸ்டவ் பக்கத்துலேயும் வச்சுருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது.
இங்கே சூப் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணியிருந்தேன். சூப்பராக சூப்பும் ரெடி ஆகிட்டு, இந்த கிளாஸ் பாட்டு மல்டி பர்பஸாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். சூப்புக்காக மட்டும் இல்லாமல் ஸ்டியூ வைக்கிறதுக்கு ஒன் பாட் மீல் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை டெசர்ட் எதுவும் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ரெடியாக இருக்கிற மூந்தால் சூப்பை சர்விங் பவுலுக்கும் மாற்றிடுதேன். இந்த சர்விங் பவுலை பற்றி சொல்லலையே, நல்லா செராமிக் பாட்டில் கிளாஸ் லிட்டோட வருது. இந்த சர்விங் பாட்டில் நம்ம சாம்பார் சூப்பு அப்படின்னு மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸு, சப்பாத்தி, இல்லை சப்பாத்தி கூட தொட்டுக்கிட்டு வச்சுக்க கிரேவி, இப்படி எல்லாத்தையும் நம்ம இதில் எடுத்து வச்சு சர்வ் பண்ண சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாப்பாட்டை இந்த சர்விங் பவுல்லையும் வச்சு க்ளோஸ் பண்ணி டேபிள்லாம் எடுத்து வச்சிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். எடுத்து பரிமாறுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் நிறைய கலர் ஆப்ஷனும் இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த க்ரீன் கலர் கொஞ்சம் பிடிச்சிருந்து, அதனால இது வாங்கியிருக்கேன். இப்போ எனக்காக என் கிச்சனில் நான் வாங்கி வச்சிருக்கிற இந்த திங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு, சர்வ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எல்லா வேலைகளுக்கும் சரியான கண்டெய்னரை சூஸ் பண்ணி சூப்பராக என் கிச்சனை இப்போ மாற்றி வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு வேளை உங்கள் கிச்சனை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நெஸ்டிஷா ப்ராடக்ட் எல்லாம் ஒர்த்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கிற எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பொருளும் சூப்பராக குவாலிட்டியாகவே இருக்குது. இப்போ நெஸ்டிஷியரில் ஆஃபர் வேற போட்டிருக்காங்க. அதுவும் 70% வரை கிடைக்குது. ஸோ இந்த ஆஃபரை பயன்படுத்தி உங்கள் கிச்சனையும் ஒரு அப்கிரேட் பண்ணிக்கலாம். சூப்பையும் குடிச்சு முடிச்சுட்டேன். இந்த சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜலதோஷம், காய்ச்சல், இந்த உடம்பு வலியெல்லாம் இருக்கும்போது ஏதாவது சூப்பாக மட்டும் குடிச்சா போதும்னு இருக்க டைமில் இதே மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிங்கன்னா வாய்க்கும் எதமாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் ஃபீல் ஆகும். இந்த தால் சூப்பில் இந்த கார்ன், கேரட்லாம் போட்டிருக்குது ஜெசிகா, ஆகாஷ்க்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கேன். இருக்கிற மலைக்கு ஈவினிங் அவங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே லைட்டாக சூடு பண்ணி கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. பிள்ளைங்க வயிறும் ஃபில் ஆயிரும். இந்த ஈவினிங் டைம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு டீ, காஃபிக்கு பதிலாக இப்படிலாம் சூப் கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். காலையிலே துவைக்க போட்டிருந்த பெட்ஷீட் எல்லாமே சூப்பராக துவைஞ்சி வந்திருக்கு. இன்றைக்கி காய போட்டால் தான் இன்னும் 2 நாளையிலையாவது இது காஞ்சி எடுக்க முடியும். இப்போ கொஞ்சம் மழையும் குறைஞ்சிருக்கு. மழை தான் குறைஞ்சிருக்கு, காற்று இருக்குது. ஒரு வேளை மழை வந்தாலும் வரலாம். அதனாலேயே நான் பெட்ஷீட் எல்லாம் உள்ளவே காய போட்டிருக்கேன். நாளை காலையில் கொஞ்சம் வெயில் தெரியுத மாதிரி இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிலில் போட்டு எடுத்தால் போதும், சூப்பராக காஞ்சிரும். நாளைக்கு சமையலுக்கு கிச்சனையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். டெய்லி வீட்டில் இருக்கிற வேலைகளை எல்லாத்தையும் முடிக்கவும் செஞ்சுட்டேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. பிள்ளைங்க வரதோ 5 மணிக்கு தான் வருவாங்க. இனி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்தோடனே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். அதுலேயும் இப்போ ஜெசிகா, ஆகாஷ் 2 பேருமே டியூஷன் போகிறாங்க. 5 மணிக்கு வராங்கன்னா 6 மணிக்கு டியூஷன் கிளம்பிடுதாங்க. வீட்டில் இருந்த மாதிரியே இல்லை, பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இல்லை. நைட்டு வரதுக்கோ 9:30 ஆயிடுது. வந்து சாப்பிட்டு படுக்க தான் டைமும் கரெக்டாக இருக்குது. அதுவும் இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ பிஸியாக போய்கிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது காணாமல் போன மழையை இப்போ கண்டும் பிடிச்சிட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே மழை பெஞ்ச அடையாளமே இல்லாத அளவுக்கு திருப்பியும் ஒரு ஊம வெயில் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த வெயிலை நம்பி துணியெல்லாம் வெளியில் கொண்டு காயப்பட முடியாது. நினச்சே பார்க்க முடியாமல் டக்குன்னு மழை பெஞ்சாலும் பெஞ்சிரும். 1 மணி நேரம் மழை வந்து மொத்த கிளைமேட்டையும் மாற்றி விட்டுட்டு இந்த மாதம் ஃபுல்லுமே இதே மாதிரி தான். கொஞ்சம் மழையும் வெயிலுமா இருக்கும். தீபாவளிக்கு அப்புறம் தொடர்ந்து மழையாக இருக்கும். அதிகமாக வெயில் அடிக்கும்போது கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் போல இருக்குது. மழையாக பெஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெறிச்சு வெயில் அடித்தா நல்லா இருக்கும் போல இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டு தானே? எல்லாரும் இப்படி தானே யோசிப்போம். எவ்வளோதான் நம்ம பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றினாலும் 2 தூத்தலுக்கு அப்புறமே செடிகளை பார்க்குறதே ஒரு நல்லா தான் இருக்குது. இப்போ வாங்கியிருக்கிற கொஞ்சம் செடிகள் எல்லாம் மாற்றி வைக்க வேண்டியிருக்கு. வச்ச பிறகு ஃபுல் கார்டனோட அப்டேட் கொடுக்கேன். ஸ்டார் ஃபுட்டில் நல்ல ஒரு விளைஞ்ச காய் இருக்குது. கொஞ்சம் வெம்பின மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வாட்டி இதுதான் ஃபஸ்ட்டு காய். இது ஒன்றும் தான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகி கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ்லேயும் இருக்குது. நிறைய பூக்களும் இருக்குது. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை நான் இப்போ பறிக்கலை. பிள்ளைங்க வந்த பிறகு அவங்கள வச்சு பறிக்க வச்சோன்னா அவங்களுக்கு அது ஒரு சின்ன ஹாப்பினஸ். ஒரு 10 நிமிஷம் போல தான் சொல்லுன்னு வெயில் அடிச்சு, அதுலேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் மழை தூத்த ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வேலை அடித்த வெயிலை நம்பி நான் துணியை கொண்டு வெளியில் காய போடலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிட்டுறேன். இந்த ஷேரிங் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி காட்டியிருக்க பொருட்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட இல்லை இதே மாதிரி வித்தியாசமான ஒரு கான்செப்டோட விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.